ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் மேனேஜர் விராஜ் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்ல வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேனேஜரே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். கூடவே எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, விராஜும் வந்திருக்கான். யார் இதை பண்ணான்னு தெரிஞ்சிருச்சா, கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த சைனை ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து காமிச்சிட்டே இருக்கான். அதில் உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த சைனுக்கு பக்கத்துலேயே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதுவும் இங்கு கரையில், அது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டால் ஆமாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து கண்டுபிடிச்சாச்சு இதை யார் பண்ணது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கான். யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் நேராக விராஜ் கிட்ட தான் போயிட்டு இருக்கான். அவனுமே அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான், நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் விராஜை விட்டுட்டு இன்னொருத்தவனை கை காட்டிட்டு இருக்கான், இவ தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கௌதம், நீயா இதை பண்ண? ஒன்று நான் நம்பி எத்தனையோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் 10 வருஷமா நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுவும் பண்ணல மேடம், நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே இவன் இதை பண்ணல அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், ஆனால் அந்த மேனேஜர் எதுக்காக அப்படி போய் சொல்றான்னு தெரியல. இவன் தான் இதை பண்ணது அப்படின்னு சொன்னதுமே உடனே அவனை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு சொன்னதுனால மேனேஜருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, விராஜ்க்கு சொல்லுங்க, ஏன்னா விராஜ் தான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஐடியா கொடுத்தாரு, அதை தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே விராஜ்க்கும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, நீங்க எனக்கு பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க எனக்காக ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க ராகவும் சியாவும் வந்துடுறாங்க. என்ன அங்க கரேஷ் வேலைலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டி. அப்புறம் ராகவ் என்ன விருப்பப்படுறாருன்னா அவரோட கரேஜை நீங்க தான் இனாகிரேஷன் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னதும், அப்படியா ராகவேந்திரான்னு கேட்டா ஆமாமா, நீங்க வந்து என்னோட கரேஜை இனாகிரேஷன் பண்ணீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அங்க போய் நம்ம ராகவேந்திராவோட புது கரேஜை வந்து ஓபன் பண்ணி அவனுமே ஆசீர்வாதம் வாங்குறான் அம்மா கிட்ட. நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆசீர்வாதம் பண்றாங்க. பயமில் இருக்கிற கோவமும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது போல. நம்ம ஹீரோயினி கிட்டையும் ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். இந்த மாதிரி ஒன்னாலதான் அதெல்லாம் நடந்துச்சு, அம்மா இன்னைக்கு வந்து என்னோட கரேஜ்க்கு வந்து அவங்களே இனாகிரேஷன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க விராஜ்க்கு செமையா காண்டாகுது. எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க ஜான்வி, நீ ஏன் பொண்டாட்டியா இருந்துக்கிட்டு அவனுக்கு போய் உதவி பண்ணிட்டு இருக்க? அவனை நான் இந்த குடும்பத்தை விட்டே விலக்கி வைக்கலான்னு பார்த்தா நீ திரும்பவும் அவனை இந்த குடும்பத்துக்குள்ளே ஜாயின் பண்ணி விடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஜான்வியை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவளை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சுக்கிட்டு, நீ எதுக்கு ஜான்வி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணா எனக்கு கோவம் வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு இப்பவே கிடைக்கும், சரி அதை நீயே செலக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய ஐட்டம் வச்சிருக்கான். பெல்ட், அப்புறம் சிஸ்ஸரு, அப்புறம் கத்தின்னு நிறைய ஐட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இதுல நான் உன்னை எதுல வந்து பனிஷ்மெண்ட் பண்ண நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் இவன் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப இன்னும் இவன் திருந்தல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பக்கத்துலயே மனசாட்சியும் படுத்துக்கிட்டு, என்னடா பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? நீ கனவு கண்டதெல்லாம் இந்த வீட்டுல நடக்காது, அதுக்கு நீ ஜான்வியை ஓ வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், அதுக்கு வழிய பாடுறானா இப்பதான் கனவு கண்டுட்டு இருக்கான், எந்திரிச்சு போய் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ காலங்காலத்தில் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிறிஷ் விராஜ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டே இருக்கான். அவனுமே வந்து நான் உனக்கு ஒரு மேஜிக் ட்ரிக் சொல்லி கொடுத்தல, அது யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்ட இருக்கான். அந்த பையலுமே இவங்கிட்ட இப்போ க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் நம்ம ஜான்வியுமே பார்த்துட்டு இவன் இப்போ நார்மலாக தான் இருக்கான், என்னை பற்றியும் எந்த ஞாபகமும் இவனுக்கு வரல, அப்புறம் எதுக்காக நான் தேவையில்லாமல் இவனை நினச்சி பயப்படுறேன், இனிமேல் அவன் போக்கில் அவன் இருக்கட்டும், நான் என் போக்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆண்டி கிட்ட, ஆண்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் படித்து டிகிரிலாம் வாங்கியிருக்கேன், ஆனால் இப்போ வேலை இல்லாமல் தான் இருக்கேன், எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்லாம சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க கிறிஷ பாத்துக்கிறதுக்காக தான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அவன் ஸ்கூல் போயிட்டானா நான் சும்மா தானே இருப்பேன், ஸோ அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வேலை பார்க்கணும்னு தோணுது, ஸோ எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேம்மா, நான் என்னன்னு யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவனுக்கு செமையா காண்டாகுது. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டை விட்டு நீ போறதே எனக்கு பிடிக்காது அப்படின்னு, இப்போ நீ வேலைக்கு போக போறியா? ராகவ் விஷயத்துல வேணா என்னோட பிளானை நீ ஃபெயிலியர் ஆக்கியிருக்கலாம், ஆனா உன்னோட விஷயத்துல என்னோட பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் வில்லத்தனமா. இப்போ காலங்காத்திலே அந்த தங்கச்சிக்காரி இவனோட ரூமுக்கு வரா. அவளை பார்த்ததுமே இவன் கொஞ்சம் கூட வைக்கலாம அவகிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டே இருக்கான். ஏன்னா காலையில என் ரூம் பக்கம் வந்திருக்கா, ஏதாவது விஷயமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து அன்னைக்கு நான் பியர் குடிச்சேன்ல, அதை வந்து அம்மா கிட்ட சொல்லிடலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி நடக்குது, அங்க வேணா நீ பொரியா பாஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வாவ் சூப்பர் கிரேட் ஐடியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, அதை நான் பண்ணணும் அப்படின்னா நீ எனக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். என்னன்னு
கேட்டா இந்த மாதிரி ராகுவுக்கும் சியாக்கும் நடுவில் ஏதாவது ஒன்று நடக்குதா, நீ ஏதாவது கவனிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா ஆமா நானும் தான் கவனிச்சேன், அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்கு ஆனா சொல்லிக்க மாட்றாங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, சரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன நடக்குது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ மறக்காம என்கிட்ட உடனே வந்து சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்ப அவனோட மனசாட்சி வந்து என்னடா அது, கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு எவ கூடயோ ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு. உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சியாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். அதாவது தன்னோட பொண்டாட்டியை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு அவளை ரஷ்ய அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவ வந்து பாத்ரூம்ல இருக்கிற கிறிஷை கூப்பிட்டுட்டு இருக்கா. என்ன பண்ற நீ, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா இவன் தூரத்துல இருந்து பொண்டாட்டியை ரஷ்ய மேனிக்கு அப்படியே பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜான்வி இவன் கூட இருந்த அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தன்னோட பொண்டாட்டியை இப்படி யாருக்கும் தெரியாம அவளுக்கே தெரியாம ரசிக்கிற ஒரே புருஷன் இவனா தான் இருப்பான் போல. அப்படி இவன் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க அந்த ஆண்டி வந்து நீ இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் கிறிஷ பக்கம் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படியே அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அங்க போய் இந்த மாதிரி உனக்கு தெரியாதுப்பா, என்னோட பிசினஸ் எதிரி ஒருத்தவன் இருக்கான், அவன் எப்படா என்ன அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான், இந்த நேரத்துல இந்த கௌதம் வேற இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான், யாரை நம்புறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா நீ கிளம்பி வந்துரு, ஆபீஸ்க்கு நான் போறேன் 1 மணிக்கு, ஸோ அப்ப நீயும் வந்துரு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் கிளம்பி ஆபீஸ்க்கு போவான்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற அன்னிக்காரிக்கிட்டேயுமே எஸ்ஆர் ராகுவை பற்றி கேட்குறான். இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் அதை கவனிச்சிங்களா இல்லையா, நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவங்க எல்லாமே ஆமாம் எனக்கும் தெரியும், அப்போலேருந்தே ராகுவுக்கு வந்து சியாவை பிடிக்கும், பட் சியாவுக்கு ராகுவை பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் என்ன தோணுதுன்னா சியாவுக்குமே ராகுவை பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது, இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னிக்காரியை பார்த்தும் கூட நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிட்டே இருக்கான். என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஒருவேளை மனைவி கூட இல்லாததுனால இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க காரில். அப்போ வந்து உங்கள் பையன்கிட்ட நீங்கள் ஏன் பேசுறது இல்லை, உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ராஜ் இது என்னோட பர்சனல் மேட்ரு, இதுலலாம் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்போ ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் போல அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த ஆண்டி பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல அவன் வந்து காருக்கு பக்கத்துலேயே வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு திடீர்னு கண்ணை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு நம்ம விராஜ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை புடுங்குறங்கிற பேர்ல அவனுக்கு குண்டடி பட்டுருது. உடனே மயங்கி விழுந்துடுறான். வந்தவன் யாரு, எதுக்காக ஷூட் பண்ணா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. உடனே இவங்க ஃபோன் பண்ணி அன்னிக்காரிக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி குண்டடி பட்டுருச்சு விராஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் அந்த அட்டாக் நடந்தது, ஆனா வந்து என்ன காப்பாத்த போய் அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போறதா இல்லை வீட்டுக்கு தான் இவனை கூட்டிட்டு வர போறேன், ஸோ நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் இதோ வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன நினைச்சான்னு தெரியல அப்படியே சோகமா உட்காந்துடுறா. அங்க வந்து நம்ம ஹீரோயினி இவ இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவளும் இந்த மாதிரி விஷயத்த சொல்றா, விராஜ்க்கு வந்து குண்டடி பட்டுருச்சு அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஒரு செகண்ட் இவளே ஆடி போயிடுறா. என்னதான் இருந்தாலும் புருஷன் ஆச்சு இல்ல, ஸோ அதனால அவனுக்கு குண்டடி பட்டுச்சு அப்படிங்குமே இவளுக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இதுல மொத்தமா டோட்டலா நான் 2 எபிசோட் தான் பேசியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 2 எபிசோட் அடுத்த வீடியோல வரும். அது கரெக்டா நைட்டு 10 மணிக்கு அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம எல்லாரும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.